அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்று செயல்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. புதிதாக 17 லட்சம் மகளிருக்கு நிதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் அனைத்து திட்ட பயனாளிகளை உள்ளடக்கி 2.5 கோடி வாக்குகளை இலக்காக நிர்ணயிக்கிறார் ஸ்டாலின் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 தேர்தலில் நலத்திட்ட அரசியல் உண்டாக்க போகும் தாக்கம் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் சார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஐயநாதன், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு மக்கள் நலத்திட்டங்கள் தான் கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரா முதல்வர் திரு ஸ்டாலின்? மக்கள் நல திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது இரண்டாவது பார்வை. இது தேர்தலில் நமக்கு அளிக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றது ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசியல்வாதி பார்க்கறது ரொம்ப இயல்பானது. அதை நம்ம வந்துட்டு கடிக்கவே முடியாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த நலத்திட்டங்கள், இங்கே தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய நலத்திட்டங்கள் இந்த ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கையில் உண்மையான பலனை, அவருடைய பொருளாதார வாழ்வை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு, உதவக்கூடிய அளவிற்கு இருந்தால் மட்டுமே அது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாக்கு பலனை அளிக்கும். இல்லாட்டி அளிக்காது. இந்த 1000 ரூபாய்னு சொல்கிறதோ, இல்லை அந்த வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு கல்லூரி படிப்புக்கு போகும்போது அதனால் ஒரு 1000 ரூபா கொடுக்கறது அப்படின்றதோ, இல்லை உங்களுடைய பிள்ளை அனுப்பி வைங்க காலை உணவு உண்டு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நீங்கள் மருத்துவ வசதிகளை கொண்டு போகிறதோ, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இதே மாதிரி தான் ஆடு கோழி கொடுக்கறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. அது வந்துட்டு ஒரு இலவச திட்டங்கள், நலத்திட்டங்கள். நான் சொன்னேன் அது பொருளாதார திட்டங்கள் அப்படின்ட்டு இதே தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன். காரணம் என்னென்னா, அது அவர்கள் பொருளாதார ரீதியாக நிமிர்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அது அவருடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையினுடைய போக்கிலேயே அமைந்தாலும் கூட அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன், அதனுடைய ஒரு தொடர்ச்சி ஆகையெல்லாம் வந்துட்டு அது பொருளாதார நலனை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். எனவே ஒரு ஆட்சியாளனுடைய பார்வை வாக்கு இல்லாமல் வெறும் திட்டங்களில் இருக்கும் என்றால் அத்திட்டத்தால் பயனில்லை. இப்போ நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உருவாக்கலையா, யாரு கிடைச்சது, என்ன, எங்க இருக்குது சர்வே, வெள்ளை அறிக்கை அப்படின்னு 1000 விஷயங்களை சொல்லலாம். பட் அந்த இடத்துலையும் தமிழக அரசு வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எக்கனாமிக் சர்வே என்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு அதனுடைய திட்ட கமிஷன் மூலம் கொடுத்துருக்கு. எனவே இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மக்கள் மத்தியில் இந்த இலவச பேருந்து பயணமோ, இந்த உரிமை தொகையோ, அல்லது இந்த மகளிர் இந்த குழந்தைகள் வந்துட்டு மேல் படிப்புக்கு போகும்போதோ, அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடியதோ எல்லாம் உரிய பலனை தந்ததென்றால் அது வாக்கு ரீதியாகவும் பலனளிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னம்னா, இதை தேர்தல் நேரத்தில் மட்டும் அறிவித்து செயல்படுத்தி இருந்தால் அதில் வாக்கு நோக்கம் மட்டுமே இருக்கும். அதுதான் நம்ம பீகாரில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு 10,000 வங்கியில் வந்துட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு, அதுக்கு தான் ஜன்தன் அக்கௌண்ட்டே உருவாக்கப்பட்டது போல, ஜன்தன் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. எங்கேருந்து வந்தது? பட்ஜெட்லேருந்து வந்தது இல்லை, உலக வங்கி கிட்டேருந்து பெற்ற 21,000 கடன்லேருந்து அதை அவங்க பண்ணாங்க. ஸோ அப்படியாப்பட்ட விடயம் இங்கே நடைபெறல. எனவே இதற்கு பின்னால் ஒரு தேர்தல் பலன் நோக்கு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நலத்திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு அடுத்தபடியாக இந்த சமூக நலத்திட்டங்கள் உரிய பலனை தருமாயின் இதை நாம் வரவேற்க வேண்டும். அது தந்திருக்கின்றது, அதனால்தான் இது விரிவுபடுத்தப்படுகிறது என்று கருதுகிறேன். 2.5 கோடி வாக்குகளை இலக்காக நிர்ணயிக்கிறாங்க, பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் 2.5 கோடி வாக்குகளை இலக்காக நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு தலைப்புல குறிப்பிட்டிருக்கோம். தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களால பயன்பெறக்கூடிய எல்லோருமே திமுக அரசுக்கு வாக்களிப்பவர்கள் அப்படின்னு முடிவுக்கு இறுதிக்கு வர முடியுமா? அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க என்ன இலக்கை வச்சு நீங்க கொடுத்தாலும் கூட அது அவருடைய வாழ்க்கையில் உரிய பலனை தராத பட்சத்தில் அது வாக்காக மாறாது. எனவே இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்ப 10,000 வாக்கா மாத்துமா, 12,000 வாக்கா மாத்துமான்ற ஒரு கேள்வி எழுது இல்ல. இப்போ ஒரு கணக்குல 10,000 ரூபாய் போட்டாங்க, ஆனா மாசம் இது 1000 ரூபாய். அது இல்லாம காலை உணவு, அது இல்லாம மகளிருக்கானது, அதுக்கு இல்லாம நீங்க ஒண்ணு வேணா கிராம பகுதிகளில் போயிட்டு அந்த பேருந்துல போகும்போது நீங்க பாருங்க, வெள்ளை டிக்கெட் வாங்கக்கூடிய பெண்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி இந்த திட்டத்தினுடைய வெற்றிக்கான அத்தாட்சி. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஏன்னா ஒரு மகளிரும் இன்னைக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படி 10 ரூபா 15 ரூபா ஆகுது. அந்த பணம் இன்னைக்கு மிச்சம்.
அப்படின்றது ஒரு பெரிய விடயம். நம்மளாம் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிறதும், அவங்க வந்துட்டு அன்றாட கழிச்சியாகவும் 300-400 ரூபா வேலையில் ஈடுபடுறதுனாலையும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஏற்றம், இது ஒரு நல்ல பலனளிக்கும். எனவே வாக்கு ரீதியாக கணக்கு போடும்போது இந்த தாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், வெறும் இந்த மாதிரி சமூக நல திட்டங்களில் மட்டுமே இருந்துட போகிறது. அவங்களுடைய பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், படித்தவன் வந்துட்டு வேலை வாய்ப்பை நாடி இருக்கிறான். அதற்கான ஒரு வேலை வாய்ப்பு ரீதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்திருக்குது அப்படின்றத அவனுக்கு உணர்ந்தா தான் அந்த குடும்பமே வாக்காளர்களாக மாறும். அதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் பொதுவாக இந்த சமூக அமைதி அப்படின்றதும் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு மாநிலத்தில் இப்ப இந்தியாவை போன்ற ஒரு 3வது உலக நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற 3வது நாடு, என்னதான் நம்ம 3வது பெரிய பொருளாதாரம் 5வது பெரிய பொருளாதாரம் என்று சொன்னாலும் கூட வேலை வாய்ப்புக்கான அந்த வாய்ப்புகள் வந்துட்டு எவ்வளவு பெருகுது அப்படின்றதுல தான் வந்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய காம்ஃபர்ட் இருக்குது. அங்கதான் இருக்குது. இந்த படிக்கிறான் புள்ள, இந்த படிச்சு முடிச்சிட்டானா அவனுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டால் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில அரசுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது என்றே நான் கூறுவேன். முதல்வர் பேசும்போது உங்களுக்கு கொடுக்கிற காசை நீங்க உங்க குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்துங்க, கல்வி ரொம்ப முக்கியம்ன்றார்ல. அப்போ எதற்காக இது செயல்படுத்தப்படுதுங்கிற தெளிவோடு தான் தமிழ்நாடு அரசு செய்யுதா? இல்ல, இப்ப கல்விக்கு இலவய கல்விதான். அந்த கல்வியோட சேர்ந்த செலவினங்கள்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா, அதை நம்ம கவனிக்கணும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் ஒரு பென்சில் டப்பா, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அந்த தேவையான எட்டாக்கணிகள் கூட இதனால் இதாகும். ஒரு பேட்டியை நான் பார்த்தேன், ஒரு பெண் சொல்கிறாங்க, இந்த 1000 ரூபாய் வருதுங்க, இந்த கல்வி அப்படியே வரக்கூடிய செலவுகள் அதெல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மீதி என்ன, என் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு மருந்து பொருள் வாங்குறதுக்கு அது சரியாக வருது. அப்போ இது ஒரு பெரிய விடயம். அதே நேரத்தில் மருந்து பொருட்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது மறுபடியும் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, அதை வந்துட்டு அந்த மருந்தை வந்துட்டு அந்த மருந்தகங்கள் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது கொஞ்சம் கம்மியான விலையில் வந்துட்டு பிராண்டட் மெடிசன்ஸே விற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேரும் போது தான் வந்துட்டு இது ஒரு வாக்கு பலமாக அளிக்கவே ஒழிய வெறும் இதை வந்துட்டு ஒரு சூத்திர அரசியல், தேர்தல் வெற்றிக்கான ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க முடியாது. இது அவங்க கூட்டணிக்கான வாக்குகள் தானா, இல்ல அதை கடந்து பயன்பெறக்கூடிய வாக்காளர்களும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஒன்று இந்த கூட்டணி தொடர்பான தேர்தல் அரசியலை பற்றி நான் இது பண்ணும்போது சொன்னேன், தமிழக அரசு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 3 விடயங்கள் மிக மிக முக்கியமானவைன்னு சொன்னேன். 1, இந்த அரசினுடைய சமூக நல திட்டங்கள். 2, ஸ்டாலினுடைய தனித்த செல்வாக்கு. 3வது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான பலம். இது 3 வந்துட்டு இந்த வெற்றிக்கான ஒரு முக்கியமான 3 தூண்கள் நான் சொல்லியிருக்கேன். அது இப்போ நான் வலியுறுத்துறேன், அது நடக்கும். ஆனா இதுக்கு முதன்மையானது என்னன்னா இந்த அரசனுடைய செயல்பாடு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்றது இருக்குமா இருக்காதா, எந்த அளவுக்கு இருக்கும் இல்ல அப்படின்ற விடயத்தை தீர்மானிக்கிறது இதுதான். 2வது, இது போய் சென்று சேரக்கூடிய இடம் என்னன்னா வாக்குரிமை வந்துட்டு சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்கள். அன்னைக்கு லீவு போட்டு வெளியூர் போகக்கூடிய மக்கள்ல இந்த சாதாரண, அதாவது ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல அந்த அடித்தட்டு 40 விழுக்காடு அது இதுல சரியா பலன் பெறும். சுமந்த், அரசு மீதான அதிருப்தி, ஆளும் அரசு மீதான அதிருப்திங்கிறது எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இருக்கும். அந்த அதிருப்தியை எப்படி குறைக்க போகிறார்கள், முழுவதுமா சதவீத அடிப்படையிலையா அப்படிங்கிறதா அடுத்த தேர்தலை அவர்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆன்டி இன்குமன்சியை ப்ரோ இன்குமன்சியா மாற்று விதமாக இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதன் அடிப்படையில் திமுக அரசுக்கு இந்த தேர்தல் அது கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? முதல்ல இத்தகைய திட்டங்கள் அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் இப்ப நம்ம பார்த்தோம். திரு ஐயநாதன் அவர்கள் சரியா சொன்னார். பீகார்ல 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது ஒரு பரவலான ஒரு கருத்து. ஆனால் அது ஒரு நியாயமாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டார்கெட்டடாக கொடுக்கப்படவில்லை. அதுதான் பாயிண்ட். எந்த சலுகையும் நிச்சயமாக அரசாங்கம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்றால் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி 1.5 கோடி 2 கோடி பேருக்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அது டார்கெட்டடா இருக்கணும். இது நான் சொல்லல, இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்துல அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறது, தட் சப்சிடிஸ் நீட் டு பி டார்கெட்டட். இதுல என்ன சிக்கல் என்றால் காம்படிட்டிவ் பாப்புலிசம். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி பண்றாங்க, அது பார்த்து அது அந்த ஒரு திட்டம் அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியா ஆதாயம் கொடுத்துருது, தேர்தலில் வெற்றியை தேடி கொடுக்குதுன்னா எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. சோ ஒரு பிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு பணம் இருக்கு
அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம், ரைட்டா? 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு we are distributing the money, ரைட்டா? இப்போ இத வந்து எக்காரணம் கொண்டும் இத வந்து நம்ம ஃபுல் ஸ்கீம் 1.5 கோடி பெண்களுக்கு இது வழங்கப்பட வேண்டுமா என்று அந்த கேள்வியை கேட்டோம் என்றால் நிச்சயமாக அது வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போ முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அரசாங்கம் இந்த உத்தரவாதம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டாங்க. அதாவது ஒரு கண்டிஷன், தகுதி அடிப்படையெல்லாம் சொல்லல. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தகுதி அடிப்படை பேசிஸ்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் 8 கோடின்னு வச்சுக்கோங்க, 24% வந்து 18 வயசுக்கு கீழே, ரைட்டா? சோ அதுலயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி 1.9 crores 2 crores போயிடுது. 6 கோடி பாப்புலேஷன்ல நீங்க மொத்தமா உங்களுக்கு ஃபீமேல் பாப்புலேஷன் above the age of 18 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 2.25 லட்சம் கோடி தான் இருப்பாங்க. அதுல 1.3 crores கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஆல் ஃபீமேல்ஸ் அவர்களுக்கு இந்த பணம் கொடுக்க வேண்டுமா? இது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா, தேர்தலில் வெற்றி தேடி தருமானா, எல்லா அகைன் ஒன் மோர் திங், இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளே கிடையாது. பாஜக பல மாநிலங்களில் செய்வதைத்தான் திமுக அங்க செய்கிறது. அதனால வந்து யாருக்கும் வந்து நாங்க ஒழுங்கா இருக்கோம் நீங்க மட்டும்தான் செய்றீங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியும் அதை செய்யறாங்க. ஒரு பிஸ்கல் இம்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். இல்ல அதுதான் ஒரு வேறுபாடா திரு ஐயநாதன் கோடிட்டு காமிச்சாரு. நீங்க தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு, இல்ல தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு, தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நீங்க இந்த மாதிரி ஒரு மக்கள் நலத்திட்டங்களை நீங்க அறிவிச்சு நேரடியாக அதன் பயனாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு செஞ்சீங்கன்னா வாக்குக்காக செய்யறாங்க, தேர்தலுக்காக செய்யறாங்க, தேர்தல் ஆண்டு தான் செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. முன்கூட்டியே அறிவிச்சு அவங்க தொடர்ச்சியாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டே இருக்கிறாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு வெவ்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்துறாங்கல்ல. இது எலெக்ஷன் இயர்ல மட்டும் அவங்க செய்யலையேன்னு சுட்டி காட்டினார். இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து எலெக்ஷன் இயர்ல மட்டும் செய்யல. தமிழ்நாட்டுல மக்கள் நல திட்டங்கள், இத்தகைய திட்டங்கள் வந்து இப்போ புதுசா தொடங்கப்படுற திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக அது மத்திய உணவு திட்டத்திலிருந்து தொடங்கி பல்வேறு நலத்திட்டங்கள் அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்கீம்ஸ், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு இலவச சைக்கிள் கொடுக்கறதையோ, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதோ, இதெல்லாம் வந்து யாருமே வந்து ஒரு தவறான ஸ்கீம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. எங்க இந்த திட்டங்கள்ல சிக்கல் வருது என்றால் அன்டார்கெட்டட். அதாவது நம்மளுடைய அப்ரோச் என்னன்னா, தகுதியானவர் ஒருவர் கூட விட்டு விடப்படக்கூடாது. தகுதி இல்லாமல் ஒரு 10 பேர் வாங்கினாங்கன்னா அது பரவாயில்ல, அதை கண்டுக்காம விட்டுறலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1.3 இப்போ இந்த லேட்டஸ்ட் அடிஷன் ஓட சேர்த்து பாத்தீங்கன்னா 1.3 1.4 கோடி பெண்களுக்கு இது கிட்டத்தட்ட 1 கோடியே 30 லட்சம் பெண்கள், 1 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு வரப்போகுது. இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு எண்ணிக்கையே நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி கார்டு தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 75% ஆஃப் த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றால்தான் அவர்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிற நிலைமையில இத்தனை ஆண்டு காலம் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சைட்ல என்ன சொல்றோம், இல்ல 1000 ரூபாய் மட்டும் இந்தியாவில 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, இலவச பேருந்து பயணம் இருக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு புதுமை பெண் மூலமா, தமிழ் புதல்வன் மூலமா அவங்க குழந்தைகளுக்கான கல்வி நிதி இருக்கு. நல்ல நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமா இருக்கு கார்த்திகேயன். சரி, நான் ஒரு நலத்திட்டம் கொண்டு வருவேன், எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஒரு நலத்திட்டம் கொண்டு வருவாங்க. இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த கான்செப்ட், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகே இந்த சோசியல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் வந்து பல திட்டங்கள் வந்திருக்கு. அது வரவேற்கத்தக்கது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டார்கெட்டடா இருக்கணும்ன்றீங்க, அதுக்கு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இல்ல டார்கெட்டடா இல்லாததுனால என்ன சிக்கல் வருதுன்னா, இது தேர்தலுக்காக, இது வாக்குகளுக்காக செய்யப்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. எப்படி பிஜேபி அப்பட்டமாக வாக்குகளுக்காக இந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாங்களோ, அதுவும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அந்த பணத்தை டெபாசிட்ல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டாங்க. இல்ல சார், அதுதான் 2 ஒண்ணான்னு கேக்குறேன்.
இல்ல ரெண்டும் இல்ல 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 ரெண்டும் தேர்தலுக்கு 6 நாட்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பின்னாடி ஆரம்பிச்சிட்டேன். அதனால பணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நீங்க எதுவாக இருந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் நாம கொடுப்பேன். 2 கோடி ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நான் 1.5 கோடி 1.3 கோடி ரேஷன் கார்டுக்கு நான் கொடுப்பேன்னா நிச்சயமாக அவர்களில் எல்லோருமே அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் அவசியமா இல்லையா? அந்த கேள்வி நிச்சயமா வரும். அண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு பாரோ பண்ணி கொடுக்கணும். சி இப்போ இதே அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த அதிமுக அரசு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜை மீதும் 47,000 ரூபாய் கடன் சுமையை வைத்து விட்டார்கள், லாயக்கற்ற அரசுன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது டபுள் ஆயிடுச்சு 5 வருஷத்துல. 5.8 லட்சம் கோடியாக இருந்த கடன் கிட்டத்தட்ட இப்போ 11 லட்சம் கோடியா இருக்கு. எப்போது கட்டிதான் ஆகணும். இப்போ இன்னைக்கு எக்கானமி ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்குங்க. பர்மனண்டா எக்கானமி நல்லா ஓடுங்கிற உத்தரவாதம் கிடையாது. அப்பவும் நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும். சோ இது ஒரு பிஸ்கல் ப்ரூடன்ட். இப்ப அதுக்கு என்ன கேள்வி, டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளதான் இருக்கு. அப்பவும் டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளதான் இருந்துச்சு. சோ நம்மளுடைய வியூ எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம வேற மாதிரி இதை பாக்குறோம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது இது வேற மாதிரி பாக்குறோம். அது அக்ராஸ் இந்தியா. அதே ஓகே. திரு ஜீவா, டார்கெட்டடா பயனாளிகளை தேர்வு செய்து கொடுக்கும்போது அதுல பிரச்சனை இல்லை, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை பணியாக தெரியும். ஆனா கோடிக்கணக்கான பேருக்கு நலத்திட்டங்கள் நேரடியாக பண உதவி அப்படின்னு போகும்போது அது தேர்தலுக்காக, அதுவும் கடன் வாங்கி செய்யும் போது அது வாக்கு அரசியலாக அவர் பார்க்க. கடன் வாங்கி தாங்க இதை செய்ய முடியும். கடன் வாங்குவது குற்றம் கிடையாது. ஒரு பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு கடன் வாங்கி தான் வீடு நாடு எல்லாத்தையும் நடத்த முடியும். இன்னைக்கு இருக்க செட்டப்பை தான் தெரிந்தோ தெரியாமலேயோ முதலாளித்துவ அமைப்புக்குள்ள தான் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் கடன் வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு வகையில் கடன் வாங்குற அளவுக்கு சக்தியோட தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசணும். பீகார் நம்மளாலும் கடன் வாங்க முடியாது, உத்தரப்பிரதேசம் வாங்க முடியாது, தமிழ்நாடு தான் வாங்கும். ஆனால் வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு காமராஜர் சத்துணவு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தப்போ எல்லாமே நிதி பிரச்சனை பேசப்பட்டது. நீங்கள் பாட்டுக்கு இப்படிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மக்களோட பிரச்சனை என்ன ஆகுறது? இதையெல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த விஷயம்தான். ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்கிற விமர்சனத்தை நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டில் கண்ணாமண்ணான்னு கொடுக்குறாங்க. பொதுவாக அந்த மானியங்கள் அண்ணா அந்த 1 படி லட்சியம் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று சொன்ன போதுமே இதே விமர்சனம் வந்தது. மக்களை ஏமாத்துறாங்க, ஓட்டுக்காக தான் பண்ணாங்கன்னாங்க. அது கடைசியில் அதை ஓரளவு நிறைவேற்றினாங்க. ஆட்சிக்கு அது முழுமையாக பண்ண முடியல. மதுரையிலும் கோயம்புத்தூர்ல மட்டும் நிறைவேற்றினாங்கன்னு நினைக்கிறேன். ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆர் அதை பாட்டாவே வச்சிருப்பார், படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்கள் படியேறி எங்கேயும் போவதில்லை அப்படின்னு. அப்போ நலத்திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. அது நீதி கட்சி காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் திராவிட கட்சிகள் அது ஒரு பேட்டர்னாவே வச்சுக்கிட்டாங்க. சுமன் சார் கூட அழகா சொன்னாங்க, கலைஞர் செஞ்சுட்டாரா இந்த வரேன்னு ஜெயலலிதா அதை விட போட்டி பொருட்டு சேருது. நீ ஆதி திராவிடர்களுக்கு இது கொடுப்பியா, நான் ஆதி திராவிடர்களுக்கு சைக்கிள் கொடுப்பேன், மடிக்கரணி கொடுப்பேன் அப்படின்னு. இதை நம்ம எப்படி அணுகணும்னா இது எல்லாமே ஒரு நடுத்தர வர்க்க அபோவ் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இருந்து அணுகும்போது இது கடுமையான விமர்சனமாகவும் எல்லெல்லாவும் ஐயோ பணம் போகுதுங்கிற மாதிரியான பார்க்குறாங்க. ஆனால் பயனாளிகள் தரப்புல பார்க்கும்போது அது அவங்க லைஃபே மாற்றுது. உதாரணத்துக்கு 2006 துக்ளக் பத்திரிகை எடுத்த கருத்து கணிப்பில் அந்த பத்திரிகையாளர் அவரே பல முறை அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா 2016 எலெக்ஷன் நெருங்குறப்ப ஜெயலலிதா ஜெயிக்க போற மாதிரியான சூழல் தான் இருக்குன்னு அவங்க புள்ளி விவரத்தில் எடுத்துட்டாங்க. வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு ஒன்று அறிவிச்சார். உடனே இங்க ரிசல்ட் மாறுதுன்னு துக்ளக் பத்திரிகையில தேர்தல் நிலவரம் மாறுச்சு. அது அவர் தொடர்ச்சியா அது இதய சார் போன்றவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க. அவர் நாங்க தான் தேர்தல் கணிப்பு எடுத்தோம், ஏடிஎம்கே ஜெயிக்க இருந்த பகுதியில் எல்லாத்துலயும் வண்ண தொலைக்காட்சி பட்டின்னு அறிவிச்ச உடனே இது பண்ணாங்க. அப்ப சென்னை மாதிரியான புறநகர் பகுதிகளில் ஒரு மிடில் கிளாஸ் மண்டாட்டியில் டிவி கொடுக்க போறாங்களா? ஏன்னா டிவி இல்லாத வீடுங்கிற கான்செப்ட் நகர்ப்புறத்தில் அது என்னன்னே தெரியல. ஏன்னா டிவி தான் இருக்குல்ல, வீட்டில் கலர் டிவி இருக்கேன்னு. அப்போ அது கிராமத்து பஞ்சாயத்து போர்டில் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தான் வீட்டுக்கு வீடு கலர் டிவி கொடுக்க போகிறாருங்கிறது இதாச்சு. அப்போ அது பயனாளிகள் தரப்பில் இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் கூடுதலாக கொடுத்துட்றாங்க, டார்கெட்டாக இல்லாமல் கொடுத்துட்றாங்கன்னா இந்த விமர்சனமும் தொடர்ச்சியாக இருப்பது தான் எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு. இது இதுவுமே ஒரு சமூகத்தோட பிரச்சனை தான், அரசு வழங்குறதோட பிரச்சனை கிடையாது. இது நீங்க தவிர்க்கவும் முடியாது. இல்ல ஒரு டார்கெட்டட் ஓட் பேங்க் உருவாக்கணுங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய முயற்சி. அதாவது அதனுடைய பலன் அப்படியா கூட அமையலாம். ஓட் பேங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுக்க முடியாது. இப்ப இதன் மூலமாக ஒரு ஓட் பேங்க் 2.5 கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 40% அளவுக்கான வாக்காளர்கள், மொத்த சதவீத வாக்காளர்கள் 40% வாக்காளர்கள்
அரசின் ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாகவோ இல்ல ஓரிரு திட்டங்கள் மூலமாகவோ பயன்பெறுகிறார்கள்னு பார்க்கிறோம்ல. இப்ப டார்கெட்டட் ஓட் பேங்க்ங்கிறது தான் அரசின் இலக்கா இருக்கா? இதுல அரசினுடைய நோக்கம் அதுவா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது அறுவடை செய்யக்கூடிய இடத்துல கட்சி இருக்கும், அதை எதிர்பார்க்கும்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாரும் பண்றது தானே. சத்துணவு தந்த புரட்சி தலைவர் கண்ட சின்னம் இரட்டையில நெளி போடுறாங்கல்ல, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. சத்துணவு தந்தார்ல, மதிய உணவு தந்த காமராஜரின் சின்னம் கை, காமராஜர் தந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது வந்து ஓட்டு அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தமா? சோறு போட்டுட்டு பயன்படுத்துறாங்கன்னு. வண்ண தொலைக்காட்சி கண்ட சின்னம் உதயசூரியன் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே அப்ப ஓட் பாலிடிக்ஸ் தான். ஆனா ஐயநாதன் சார் அழகா பிரித்து பேசினாங்க. கரெக்டா எலெக்ஷன்ல தேர்தல் விதிமுறையை மீறி தேர்தல் விதிமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரத்தில் இவ்வளவு பணம்னு கிட்டத்தட்ட மக்களுக்கு லஞ்சம் கொடுத்த மாதிரி போட்டு ஜனநாயகத்தையே கேவலப்படுத்தின மாதிரி பீகார்ல நடந்தது இல்லையா? முஸ்லீம்கள் ஓட்டுகளா எங்களுக்கு கிடைஞ்சிருச்சுன்னு மாறுத்துட்டாங்க இல்லையா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் பணம் கொடுக்குற மாதிரி தானே இது. இங்கேயும் கேட்குறாங்கல்ல ஜீவா, நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்களே, 2023 செப்டம்பர்ல தானே நீங்க கொடுக்கவே ஆரம்பிச்சீங்க, அந்த அறிவிப்பை கொடுத்து ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை இன்னும் 70 நாட்கள் தான் ஆட்சி பொறுப்புல இருக்க போறீங்க, நீங்க இப்ப வந்து செயல்படுத்த போறீங்களே, நீங்க ஏன் 56 மாதங்களாக சும்மா இருந்தீங்கன்னு பாஜக கேட்கல. இதுலயும் எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ் இருக்கா? எதிர்க்கட்சிகள் இருக்கலாம். ஆனா நலத்திட்டங்கள் வழங்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஒரு அரசு முழுக்க பொருளாதார பின்னடைவுகளை சரி செய்ய வேண்டிய வேலையை பார்க்கணும், கடன் வாங்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். அதுபோக அரசு நலத்திட்டங்களையும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, நலத்திட்டங்கள் செய்கின்ற அரசு பொதுவாக மக்களுக்கான அரசு தான். பெண்களுக்கு, தலித்துகளுக்கு, பழங்குடியினருக்கு, பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு பார்த்து கொடுக்குற அரசு சமூக நல அரசு தான். அதுல டார்கெட் இல்லாதவங்கள்ட்டையும் கொஞ்சம் போயிருதே அப்படிங்கிற விஷயம் வந்தா அது பெரிய நட்டம் இல்லைங்கிறேன் நான். அதனால ஒன்றும் இல்லை, அவன் என்ன கொஞ்சம் சாப்பாடு அவனா சாப்பிட்றவனும் சேர்த்து கொஞ்சம் ஓசியா சாப்பிட்டுக்கிறான்னா அது ஒன்றும் பெரிய தவறு இல்லைங்கிறேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பொருளாதாரம் மட்டும் தீர்மானிப்பது இல்லை. ஒரு தலித்தினுடைய சுயமரியாதையை வெறும் பொருளாதாரம் மட்டும் தீர்மானிப்பது இல்லை, அவனுடைய சமூகம் தான் தீர்மானிக்கும். பணக்கார தலித்தோ ஒரு அப்பர் காஸ்ட்ல இருக்க ஏழைக்கும் பணக்கார தலித்து யாருக்கு சமுதாயத்தில் மரியாதை இருக்குன்னா அப்பர் காஸ்ட்ல இருக்க ஏழைக்கு தான் கிடைக்குது. ஆனால் வெறும் பொருளாதாரம் மட்டும் இங்க தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்குதே அப்படிங்கிறது என்னை கேட்டால் அது ஒரு குற்றமாவே நான் பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வாக்கரசியலா மாறுமான்னு கேட்டா நான் மறுக்கும் இல்லை, வாக்கரசியலாவும் அது மாறும், அது பிரச்சனை கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. கொரோனா காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் கார்பரேட்டுகளுக்கு அந்த நேரத்தில் சலுகை டாக்ஸ்ல வந்து சலுகை கிடைத்தாங்க. என்னங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதற்கு அவங்க சொன்ன ரீசன் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? லாஜிக்காக தான் இருந்தது. கார்பரேட்டுகளுக்கு நம்ம சலுகை கொடுத்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், புதிய தொழில் வரும், நம்ம வந்து வேலை செய்ய முடியும். மக்களுக்கு வேலை கொடுக்கறது கார்பரேட்டுகள் தான். இது அவங்களே சொன்னது, நம்ம நாட்டின் நிதியமைச்சர் சொன்னது. அதனால அவங்களுக்கு நம்ம கொரோனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸோ டாக்ஸ்ல சலுகை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் சலுகை கொடுத்ததுனால நிறைய இழப்பு நமக்கு ஏற்பட்டது. திருப்பி நமக்கு வந்துச்சான்னு கேட்டா வெளிநாட்டுகளுக்கு தான் கார்பரேட்டுகள் போய் பணத்தை சேர்த்தாங்களோ இங்க தரவே இல்லை. இப்படியெல்லாம் கார்பரேட்டுகளுக்காகவும் விஜய் மல்லையாக்காவும் லலித் மோடிக்காகவும் நம்ம பணத்தை அள்ளி அள்ளி வாரா கடனாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதுல நம்ம கொஞ்சம் 10,000 ரூபாய்க்கு வேலை 20,000 கூட சம்பாதிக்கிறவங்க வந்து டார்கெட் இல்லாமலேயும் அதை அனுபவிச்சதுனால ஒரு பெரிய நட்டமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஐயநாதன், 2.5 கோடி பயனாளிகள், 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை, எல்லாமே கோடிகள்ல லட்சங்கள்ல இருக்கு. 80 லட்சம் பேர் மகளிர் வந்து இலவச பேருந்து பயணம், இவ்வளோ மாசா செஞ்சு மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுமான அவர் கேட்கிற கேள்வி லாஜிக் தானே? லாஜிக் தான். வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரி வாரி திட்டம், மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அது கொண்டு வரும்போது இந்த கேள்வியெல்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. நம்மளால முடியலை. நம்மளுடைய நாட்டு மக்களுடைய எண்ணிக்கையும் நம்ம நாட்டினுடைய உணவு உற்பத்தியும் இந்த நாட்டினுடைய கொள்கைகளால் உருவாக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்பும் அந்த அளவுக்கு இல்லாத நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 3 விழுக்காடு தான் இருந்தது ஆனால் ஆவரேஜ். ஆனால் திரு மன்மோகன் சிங் இருந்த போது கிட்டத்தட்ட 13% வரைக்கும் வந்துச்சு. ஆனால் 2018 வந்துட்டு கார்பரேட் டெமோக்ரஸின்ற புத்தகம் எழுதும் போது நான் பார்த்தபோது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் 49 கோடி பேர் லேபர்ஸ், அதில் 43 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ கேரண்டி ஃபார் தர் எம்ப்ளாய்மெண்ட் டுமாரோ. இப்படியான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நம்ம இட் இஸ் டு சேவ் தம், அது வந்துட்டு பட்டினி சாவை தடுக்கிறது. நம்ம அந்த இடத்துல இருந்து தான் சத்துணவு திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம். ரேஷன் அரிசி கொடுக்கறத நம்ம பார்த்தோம். கேரளாவில் இது கூட கிண்டல் பண்ணாங்க, எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டில் உயிர் வாடலாம் அப்படின்னாங்க. எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டில் உயிர் வாடலாம், ஆனால் உயிர் போகாது, அதான் தமிழ்நாடு அப்படின்னு.
தமிழ்நாட்டுல பட்டினிச்சாவு அப்படின்றது ஒண்ணு கிடையாது இல்ல. அதை சாதித்தது திராவிட அரசுகள். பசியால் உயிர் போகாது. பசியால் உயிர் போகாது ஒண்ணு. ரெண்டாவது, வறுமை கோட்டிற்கு கீழே வாடுற மக்களை வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய 200 ரூபாய் 250 ரூபாய் வேலை வாய்ப்புல வந்துட்டு நீங்க மேல கொண்டு வர முடியாது. நம்மளே வறுமை கோட்டை ரொம்ப கீழே வச்சுக்கிட்டு நகர மையங்களுக்கு 34 ரூபா போதும், கிராமத்துக்கு 42 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வாசிக்கிறவங்க. அந்த காசை வச்சு வாழ முடியுமா வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு டெண்டுல்கர், பொருளாதார நிபுணர் டெண்டுல்கர் போடும்போது நம்ம இது பண்ணோம். அப்ப இவ்வளவு பேர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிறவங்க, அதுவும் அக்ரிகல்ச்சரை சார்ந்து வாழக்கூடிய இந்த தொழிலாளர்கள், இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமற்ற வருமானம் இருக்கும்போது இது ஒண்ணு பண்ணணும். திரு சுமன் சி ராமன் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை சொல்லணும். அது என்னன்னா, இப்படி கடன் வாங்கி இதுல செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு திட்டத்தை வந்துட்டு கடன் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க ஈக்குவேட் பண்ணது வந்துட்டு, கடன் வாங்கலைன்னாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் அது எவ்வளவுதான் டெபிசிட் பினான்சிங்ல போனாலும் கூட இதை அவங்க செய்வாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு பக்கத்துல நான் ஈக்குவேட் பண்ணி தேர்தல் காலத்தில் பேசுறதுனால சொல்ல வரேன், இந்த மது விற்பனை இதுல இருந்து வரக்கூடிய வருவாயை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சமூக நல திட்டங்கள்ல நீங்க செலவு பண்ணக்கூடிய திட்டத்தை எடுத்து போட்டோம்னா அப்ப ஈக்குவலா வந்துச்சு 2016 சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ வேற ஒரு இடம் இருக்குது. நாங்க அதைத்தான் நானும் ஐயா நெடுமாறன் பேசும்போது சொன்னோம். மணல் கொள்ளையை கூட தடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு டெஃபிஷியன்சில இருந்து சஃபிஷியன்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு கூட சொன்னோம். See, there are lot other things are there. இல்லை, கடன் வாங்கி இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செஞ்சா அதுவும் இன்வெஸ்ட்மெண்டா தானே கன்வெர்ட் ஆகும் மற்ற விதமா. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் குறிப்பிட்டதுல இன்னொரு அதர் சைடு இருக்குது. அதாவது கடன் ஒருத்தர் பேர்ல இவ்வளவு கடன் இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா இந்திய ஒன்றிய அரசு கடனும் என் தலையில தானே வந்து விடுது. ஆனா எதையுமே நான் பெறலையே. சுமன் சார், நான் வரேன். திரு அக்னீஸ்வரன் பேசிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தினுடைய டேட்டா பிரகாரம் பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ், வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்களினுடைய எண்ணிக்கை மொத்தமாக அது 5.9%. அப்படின்னா நீங்க 8 கோடிக்கு 80 லட்சம், அதுல 50 லட்சம், சுமார் 60 லட்சம் மேக்சிமமா. இது அரசாங்கத்தினுடைய ஃபிகர். இதுவே டிஸ்பியூட்டட் ஃபிகர். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது 28.32 லட்சம் குடும்பங்கள் தான் ஆக்சுவலா பிலோ த பாவர்ட்டி லைனா தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த கேள்வி ஏன் வருகிறது என்றால், 1.15 கோடி குடும்பங்களுக்கு பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டும் ஏஏஒய், அதாவது அந்த அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிற பிபிஎல் கார்டு, ரேஷன் கார்டை வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எண்ணிக்கை, பாப்புலேஷன் எவ்வளோ? ஏன் இதெல்லாம் முக்கியமாகிறது என்றால், நம்ம எல்லா சப்சிடியும், நம்ம பெனிஃபிட்ஸும், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் யாரை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும்? பிபிஎல் ஃபேமிலிஸ், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்கள். வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்களின் எண்ணிக்கை நம்ம திருப்பி நம்ம சொல்றோம், ஒன் ஆஃப் த லோயஸ்ட் பாவர்ட்டி ரேட்ஸ் இன் இந்தியா. சொல்றோமா இல்லையா? மிக குறைந்த எண்ணிக்கையில் வறுமை கோட்டுக்கு, இப்ப பீகாரோட எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. பீகார்ல மிக அதிகமான எண்ணிக்கையில் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட் இன் இந்தியா. சொல்றோம் இல்லையா? இல்ல, நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போயிடறேன். இல்ல திரு அக்னீஸ்வரனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நாம அவங்க எல்லாம் உயிர் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளவையும் செய்யல. இல்ல கார்த்திகேயன், இல்ல. அதற்கு பிறகு அவங்க கல்வியில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல, அவங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வதற்காக செய்யக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிற அணுகுமுறையோட இதை பார்க்கணும். சரி, நான் வரேன். இல்ல சார், நான் ஒரு நிமிஷம். இல்ல இன்னொரு விருந்தினர் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. நான் பேசிட்டு வரேன் சார். நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். அதுக்கு அவங்க உயிர் வாழ்ந்தா போதுங்கிறதுக்காக நம்ம அந்த காசை கொடுக்கல. அது மட்டும் தான் பதிவு பண்ண. திரு அக்னீஸ்வரன், இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்றோம், இத்தனை கோடி பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு முதல்வர் பேசுறாருன்னா, இப்ப அந்த அளவுக்கு அவங்க இந்த தேர்தலை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள போகிறார்கள். 2.5 கோடி பயனாளர்கள் இருக்காங்க, எங்களுடைய திட்டங்களால அவங்க பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு. இதை எதிர்க்கட்சியாக இதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க சார்? இப்போ இங்க மகளிர் உரிமை தொகை, அது அவங்க சொன்னது திருச்சியில சமூக நீதி திட்டத்தின் கீழே அனைத்து மகளிருக்கு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யாருக்கெல்லாம் கனரக வாகனங்கள், அரசில் வேலை பார்க்குறவங்க, வருமான வரித்துறை கட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பல நிபந்தனைகளை போட்டு
இவங்களுக்கெல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது அரசியல் பார்வை. இன்னொன்று ஐயநாதன் சார் சொல்லும்போது சொன்னார், திராவிட கட்சிகள் தான் பசியில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறார். நீங்கள் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்? 200 வருஷமா இருங்க சார் பாத்துங்களா, அரை மணி நேரமா காத்திருந்த எனக்கு நான் பேசுகிற போது அரை வினாடி கூட காத்திருக்க முடியவில்லை என்றால் இவங்க பதட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கிரெடிட்டை ரெண்டு கட்சிகளும் கொடுத்தாரு. அவர் அப்படிதான் சொன்னார். என்ன சார், 2 கட்சிகளுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்தாருன்ற. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எட்டயபுரத்துல 1956 மதிய உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரே, காங்கிரஸை சேர்த்துக்கிற மாட்டீங்களோ? நீதி கட்சி ஆட்சியில சார் பொறுங்க சார், நீதி கட்சி ஆட்சியில சென்னை மாநகராட்சியில நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி மதுரையில சௌராஷ்டிரா பள்ளிக்கூடங்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மதிய உணவு கொடுத்து தான் அவங்களை அழைச்சாங்களே சிறு குழந்தைகள். இவைகள் எல்லாம் அதிமுக, அதாவது சார் இது எதிர்கட்சிக்கு வாக்கு குறையுமான்னு கேக்குறீங்க. ஆனால் திராவிட கட்சிகள் மட்டும் இதை செய்யல அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். கடந்த 50 ஆண்டுகள்னு பேசுறாங்க. ரைட், ஓகே. அப்படி சொல்லிருந்தா நம்ம இது வந்திருக்காது. இது ஒண்ணு. இங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்க்கு வந்துருவோமே. இப்போ இவங்க சொல்றது என்னன்னா, செப்டம்பர் 15, 2023 இத நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல்ல கொடுத்தாங்களா என்று கேட்கிறார். இது கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, தமிழ்நாட்டுல இங்க இந்த திட்டத்தை பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் மதுவால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி. ஆனால் இவங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கக்கூடிய பணம் 7,936 கோடி. நீங்கள் 8,000 கோடினே வச்சுக்கோங்க. 48,000 கோடி மதுபானத்தில் வருமானம், 8,000 கோடி அந்த வருமானத்திலிருந்து ஒரு 8,000 கோடி இங்க ஒதுக்கினால், இப்ப நீங்க யோசிங்க, சமூக திட்டத்தின்படி நீங்க சொன்னீங்க 48,000 கோடி மதுபானத்துல, அதுல 8,000 கோடின்னு சொல்லுகிற போது இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய, அடியேன் பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு அதிமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்டிருந்ததாக இருந்ததா மதுக்கடைகள்? அதத்தான் சொல்ல வரேன். நல்ல கேள்வி. கார்த்திகேயன் சாருக்கு மிக நன்றிகள். ஏன் தெரியுமா? அதிமுக ஆட்சியில 29,000 கோடி மதுபானத்துல வந்துச்சு. ஆனா மகளிருக்கு 8,000 கோடி கொடுக்கல. ஆனா அங்க 48,000 கோடி வருது. அதுல இருந்து 8,000 கோடி வருகிறதா என்று நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஆனால் இதுல நீங்க சொல்றீங்கல்ல, திட்டக்குழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, எப்பா இந்த இது கொடுக்கறாங்கல்ல, இலவச பெண்கள் பயணம், இதெல்லாம் இந்த பகுதி மக்கள் என்று சொல்லல. இதுல தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், வறியவர்கள், இத்தனை சதவீதம் பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல. இந்த 48,000 கோடி குடிக்கிறாங்களே, எந்த மக்கள் உங்களால கணிக்க முடிச்சா? தரவுகள் இருக்கா? ஆக 29,000 கோடி இருந்த அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு சேர வேண்டிய யாரு? 48,000 கோடி அது பெண்களுக்கு போய் சேர வேண்டியது. குடிக்காமல் ஆண்கள் போய் பெண்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம், அதை 8,000 கோடியா மாத்தி இதை பண்ணிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், உங்களுடைய இதிலே பாருங்களேன், ஒரு தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணிகள், ஒரு தாய்மார்கள் அப்படினே வச்சுக்கிட்டா கூட 2,23,00,000 பேருக்குள்ள கொடுக்கணும். ஒரு வீட்டுல ஒருத்தவங்க தான் தாய்மார்கள் இருக்கிறாங்களா? இல்ல அவங்க. ஆனா நீங்க கொடுத்திருக்கிறது 1,34,00,000. 30 லட்சம். சரி, 1,30,00,000. இந்த 1,30,00,000 சொன்னா 2,23,00,000 குடும்ப அட்டைகள்ல நீங்க எவ்வளவு நிபந்தனைகள் போடுறீங்க? இது வாக்குக்கா இல்லையான்றதை விட பெண்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை முதல் முறையா தடுத்து அதை 2023 தான் நம்ம கொடுக்கிறோம். சார், அவங்க முதல்வர் பேசும்போது வரலாற்றை எழுதுபவர்கள் புதிய வரலாற்றை
மகளிர் உரிமை திட்டம் தொடங்கி வைத்தது பெண்கள் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அது தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை மற்ற அரசுகள் மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துறாங்க, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கன்வெர்ட் ஆகுதா, அவங்களுக்கு வாக்குகளா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுறோம். நீங்க சொல்ற போதாமைகள் இருக்கு. 2021 சொன்னாங்க, 23 தான் கொடுத்தாங்க. இப்போ லேப்டாப்பை 70 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க கொடுக்க போறாங்க. திரு சுமந்த் சொல்ற மாதிரி டார்கெட்டடா கொடுக்கணும். ஆனா அவங்க டார்கெட்டடா கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான விளக்கத்தையும் அவரே சொன்னார். ஒரு பயனாளி கூட அதை அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றாம விட்டுபெற்றக்கூடாதுங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு அவரையும் சொல்றார். இவ்வளவு இருந்தாலும் இது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா? அந்த அவங்களுடைய ஸ்டேச்சரை உயர்த்துதா, ஸ்டாலின் ஸ்டேச்சரை உயர்த்துதா, இந்த கூட்டணி பலத்தை அதிகரிக்குதா, அந்த தேர்தலை அவங்க நம்பிக்கையோட எதிர்கொள்ள போறாங்களாங்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. இப்போ நீங்க அரசாங்க பணத்தை பீகார்ல 10,000 ரூபாய் போட்டது அது தப்பு தான். ஆனா நம்ம 2.5 வருஷமா 2023 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பீகாரை சொல்லக்கூடிய நீங்கள் அப்ப தமிழ்நாட்டிலையும் அரசாங்க பணத்தை எடுத்து நாம் வாக்குகளாக மாற்றுவதற்கு இது ஒரு யுக்தியா பயன்படுத்துறோம். இந்த 5 வருஷ ஆட்சியில 5 லட்சம் கோடி, அப்போ ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறோம். 48,000 கோடி மதுபானத்துல வருது. அதுல 8,000 கோடியை தான் கொடுக்கிறோம். அதுவும் 2 ஆண்டுகளா 1.5 ஆண்டுகளாகத்தான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த பார்வை? அப்படிங்கறத அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மகளிர் உரிமை தொகையை கொடுக்காது, வேண்டான்னு நினைக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. அங்க மதுபானத்துல வருமானத்தையும் பெருக்கல, பெண்களுக்கு கொடுக்கவும் இல்லை. நீங்க சம்பாதிச்சா தானே கொடுக்க முடியும். ஆனா எந்த அதிமுகவினுடைய ஒரு திட்டமாவது ரொக்க பணம் கொடுத்ததா சொல்லுங்க. கொரோனா காலகட்டத்துல நீங்க வெளிப்படையாக அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மதுபான கடைகளை மூடுவோம் அப்படின்னு தானே அறிவிக்கணும். ஆனா இங்க கடைகளை கூடுவோம் நீங்க குறைப்போம் சொல்லிட்டு கூட்டி இருக்கீங்களே. 29,000 கோடி எங்கே அதிமுக ஆட்சியில, இன்னைக்கு 48,000 கோடி எங்கே? கடைகளும் கூடி இருக்குது, குடிப்பவர்களும் கூடி இருக்கிறார்கள். இந்த குடிக்கக்கூடிய ஆண்கள் அந்த பணம் நேரடியாக தாய்மார்களுக்கு போக வேண்டிய பணம் தடுக்கப்படுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் வருது. இது இல்லாம எல்லா வரியும் உயர்த்துறோம். உலக வங்கியில 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்குறோம். இவ்வளவையும் பண்ணிட்டு அரசு மீதான அதிருப்தியை இந்த திட்டங்கள் மூலமாக மட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பணத்தை உற்பத்தி பண்ணி ஒரு பொருளாக அவர்கள் ஆடு மாடு கோழி திட்டம், மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம், இப்படி பொருள்களை அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னது? காசை கொடுத்துட்டு இதை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்திக்கிங்க. அது அரசாங்கம் செய்யணுமா இல்லையா? செய்யலையே. அவங்க வீட்டு காய்கறி வாங்குறதுக்கும் பால் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கிறோம்ன்றாங்க. அதுல அந்த பால் வாங்குறதுக்கு சொல்லுகிற போது பால் விலையை 3 முறை உயர்த்திட்டீங்க. இந்த பணத்தை அதுல குறைச்சிருக்கிறாம் இல்லையே. அம்மா உணவகத்துல சம்பளம் கொடுக்க அது இல்ல, அது சப்பாத்திக்கு மாவு இல்ல. கலைஞர் உணவகம் கொண்டு வருவீங்க. மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொன்னார் 500 கோடி ஒதுக்குவோம். மாநகராட்சி நிதியில் இருந்துதான் நீங்க அம்மா உணவகம் இயங்குது. ஆகையினால தனியா கொண்டு வருவாங்க. அம்மா உணவகமும் சரிவர இயங்கல, கலைஞர் உணவகமும் இயங்கல. எங்க போய் நிக்கிறது? ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச தொடர்கிறது திரு ஜீவா. அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் ஒன்றும் குறைச்சராது. ஏற்கனவே அதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் பல நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் அவர் டாஸ்மாக் விற்பனை அதிகரிப்பது குறித்து சொல்றாரு. இந்த மாதிரியான அதிருப்திகள் இருக்கு. விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்ட விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் இந்த நலத்திட்டங்கள் ஒன்றும் சமன்படுத்திடாது, குறைச்சிடாது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதை சமன்படுத்த அல்ல இது. அது முதல் சுற்றிலே அது ரொம்ப அழகா போச்சு. வெறும் அவங்கள வாழ வைப்பதோ இல்லை ஆசை காட்டி ஓட்டு கேட்பதோ மட்டும் இல்லை, வாழ்க்கை தரத்தையே உயர்த்துவது அப்படிங்கிறது. அதாவது ஒரு மாநிலத்தை பார்த்து இன்னொரு மாநிலம் பின்பற்றுறாங்கன்னா வெறுமனே அது ஓட்டுக்காக மட்டும் இருக்கு. சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டு மாடலை பின்பற்றினார், இப்போ இல்லை, ஜெயலலிதா காலத்தில் இருந்தே. அப்போ நலத்திட்டங்கள் வழங்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு ரைட் விங் பீப்புள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அது காமராஜர் காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, எப்போதுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நலத்திட்டம்ங்கிறது வரி, இது தேவையில்லாத பிரச்சனை தான், இது எதுக்கு நமக்குன்னு சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு. அந்த இஷ்யூலாம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அரசின் மீதான அதிருப்தியை கடைசி நேரம் இப்படி கொடுக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா ஆட்சிகளுமே நலத்திட்டங்கள் வந்திருக்கு, நலத்திட்டங்கள் கொடுத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா ஆட்சி மாற்றமே வந்திருக்காதே. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர்லேருந்து நடந்திருக்குன்னா
ஒவ்வொரு ஆட்சிலையும் அவங்க வந்து அந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அது ஒரு வினையாற்றுது, அது ஒரு முக்கிய பங்காற்றுது. இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரு 96ல். 2001 கலைஞர் தோக்க தானே செஞ்சாரு. 96ல் அவ்வளோ நலத்திட்டங்களை அவங்க செஞ்சாங்க. ஐடி பார்க் கொண்டு வந்தார். அதாவது ஒன்றிய அரசின் இல்லாமல் நம்ம தனிச்சையாக மாநில ஐடி பார்க்குங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இலவச பஸ் பாஸ் பசங்களுக்கெல்லாம் 10th வரையும் நினைக்கிறேன் முதல்ல அறிவிச்சாங்க, அப்புறம் 12th வரையும் நினைக்கிறேன் அறிவிச்சது அவங்க தான். ஏன் 2001 அவங்க வெற்றி பெறல? பாரதிய ஜனதா அது மட்டும் பத்தாது, அது மட்டும் பத்தாது. கண்டிப்பா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, சின்ன சின்ன ஜாதி கட்சியோட திமுக கூட்டணி வச்சாங்க. இங்க ஏடிஎம்கே, கம்யூனிஸ்டுகள், பாமக, காங்கிரஸ்னு அமோகமான கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்க. 3 வருஷத்துல திருப்பி அதிமுக கூட்டணி தோக்குறாங்க, திமுக கூட்டணி வெற்றி பெறுது. காரணம் அவங்க பிஜேபியோட போயிட்டாங்க, இவர் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமகன்னு நின்னாங்க. அது மட்டுமே இன்னைக்கு நம்ம விஷயங்களை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். திரு அக்னி, ஆளும் கட்சி மீதான அதிருப்தியை நலத்திட்டங்கள் மட்டுப்படுத்திடாதுன்னா அந்த அதிருப்தியை வாக்குகளாக அறுவடை பண்ணக்கூடிய பலத்தோடு எதிர்க்கட்சிகள் இருக்கணும். அப்போ இவங்க செய்யாததையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒன்று நலத்திட்டங்களாக சொல்லணும், இல்லை கூட்டணி பலத்தோடு இருக்கணும். இதெல்லாம் தானே வெற்றியை தீர்மானிக்க போகுது. இல்லை, அது உண்மைதான். அதாவது அரசாங்க பணத்தை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வளர்ச்சி பாதைக்கு சென்றதுக்கு ஒரு முக்கிய காரணம், காங்கிரஸ் கட்சி விட்டு சென்றதை பின்தொடர்ந்ததின் வளர்ச்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கூடுதலாகவும் செஞ்சாங்க. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு இருக்குல்ல, காமராஜர் ஆட்சியில் பக்தவச்சலம் கடைசியாக முதலமைச்சர் பார்வையிலிருந்து போகிற போது இருந்த அணைகள் எத்தனை, திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு கட்டிய அணைகள் எத்தனை அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்றைக்கு அது தேவை. இன்றைக்கு அது விஞ்ஞான ரீதியாக திராவிட கட்சி முன்னெடுத்து போயிருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது வந்து கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் 69% இடஒதுக்கீடு, இப்படி ஆக்கப்பூர்வமான படிகளில் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு, அவர் இறந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அது செல்லும்னு சொன்னாங்க பாருங்க. இதுதான். அதே மாதிரி இந்தியா முழுவதும் 72% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இந்திரா சகானி வழக்கில் 50% மேல கொடுக்க கூடாது. ஆனால் கர்நாடகாவில் 72% இருந்தது, அது இன்றைக்கு இல்லை, 69% இருக்குது. இன்ன வரைக்கும் இருக்குன்னா 9வது ஒரே கட்சி ஆட்சி பொறுப்புல இருக்கிறதும் இல்ல. ஆமா, நாங்க நலத்திட்டங்களை செய்யறோம் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு கட்சி வந்து தொடர்ந்து அவங்க ஆட்சி பொறுப்பை தக்க வைக்கிறதும் கிடையாது இல்லையா? அப்ப இதனால மட்டுமே திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துரும் இல்ல. மக்களுக்கு நம்பிக்கை வரணும். 1,30,00,000 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இன்னும் 1 கோடிக்கு சேர்த்து 2.5 கோடிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோ, இல்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க 2500 ரூபாய் கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோ வந்தா தானே இவங்க தக்க வைக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அதிமுக மேல வரணும் இல்லையா? நீங்க இன்சூரன்ஸ் கூட கொடுக்கிற போது என்னதுல இன்சூரன்ஸ் போடு, என்னதுல இன்சூரன்ஸ் போடுன்னு சொல்றாங்க. ஆனா வண்டி ஒரு விபத்து ஆயிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி நம்மளை ஏமாத்தி துவைக்கிற ஒரு நிறுவனம் எதுவுமே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்றாரு. ஆக அது மாதிரி தான் நீங்க சும்மாவா இதை கொடுக்குறீங்க? மக்கள் வரி பணத்தை ஏத்தி அதிக கடனை வாங்கி அதுக்கு பிறகு அவர்களாகவே உற்பத்தி செய்து ஒரு பொருளை கொண்டு வந்தா அதுக்கு நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னொன்னு சொல்றீங்கல்ல, நீங்க திருவாரூர்ல எத்தனை நெல்லு டன்னா போச்சு, 12 வருஷம் கழிச்சு இப்பதான் தண்ணி வந்துச்சு, எவ்வளவு வந்து மகசூல் வரும் அப்படின்ற தோராய மதிப்பீடு உங்களுக்கு தெரியாதா? ஒரு புறத்துல இயற்கையாக வரக்கூடிய மகசூல்களை நம்மால பண்ண முடியல, அதுல நம்ம அக்கறை காட்டல, மாறாக பணத்தை கொடுத்து இப்படி நம்ம பண்ணணும்னா அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கா அப்படின்றத. ஓகே, திரு சுமந்த், நலத்திட்டங்கள் அடிப்படையில ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ எப்படி மதிப்பீடு செய்யப்படும் தேர்தல்னு வந்தா? இல்ல, அதாவது வெறும் நலத்திட்டங்கள் அப்படின்னு பர்டிகுலரா தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் வேறு மக்களுக்கு ஏற்கனவே இது பழகிவிட்டது. எல்லா கட்சிகளும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதேனும் புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகவே ஆகிவிட்டது. சோ ஒரு திட்டத்தை விட இன்னொரு திட்டம் கவர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு மக்கள் வந்து தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்டது. சில இடத்துல எங்களுக்கு பணம் வரலனுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இதனால் உடனடியாக வெற்றி ஒரு கட்சி பொருட்கள் மட்டும் சார்ந்தது இல்ல சுமந்த். காலை உணவோ, தமிழ் புதல்வனோ, புதுமை முதல்வனோ, மகளிர் உரிமை தொகையோ, இலவச பேருந்தோ வெறும் பொருட்கள் சார்ந்தது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடு சார்ந்த சமூக நல திட்டங்களாக அரசுகள் பாக்குறாங்க.
கரெக்ட். பட் இது வந்து பீப்புள் ஹேவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். அதுதான் நான் சொல்றேன். பீப்புள் ஹேவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட்னா அரசாங்கம் இது செய்வாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் வந்து விட்டது. அதனாலதான் உங்களுக்கு இதனால் மட்டும் வெற்றி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆனால் இது நிச்சயமாக ஒரு ஃபேக்டர் ரோல் ப்ளே பண்ணும். நிச்சயமா ரோல் ப்ளே. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பர்టిక్యులரா கேஷ் இன்சென்டிவ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, நேரடியாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய பணத்திட்டம் தான் சுமந்து சொல்றார். இல்ல, சுமன் சி ராமன் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ஷன் வந்துட்டு எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் இஸ் ரைட். சரி, பட் வியூ இட் ஃப்ரம் தி புவர் மேன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட். ஓகே, ஒரு சாதாரண ஏழை எளியவனுடைய வீட்டிலிருந்து ஒரு திட்டத்தை பாருங்கள். ஓகே, இது எப்படி வருது அப்படின்னு அக்னீஸ்வரன் ஒரு ரூட் ஒன்று போட்டாரு. 48,000 கோடியில 8,000 கோடி இது. அப்புறம் மற்ற நலத்திட்டங்கள்லாம் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுனால மட்டும் மீண்டும் திமுக வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்க, அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்களுடைய கவலை. ஆனால் அந்த நலத்திட்டங்கள் இந்த மக்களுக்கு எவ்வாறு பயனடைகிறது அப்படின்ற ஒரு இடம் வரும்போது நமது தலைவர்கள் ஆழமாக சிந்திச்சாங்க அப்படின்றத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியின் அளவை வந்துட்டு குறைச்சாங்க. ரைஸ் கோட்டா வந்துட்டு குறைச்சாங்க. இந்திய ஒன்றிய அரசு உண்ணாவிரதம் இருந்தார் ஒரே நாள். அப்படி அதிமுக குண்டர்கள்லாம் கடற்கரையை நோக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்க. அன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு பல்ட்டி அடிச்சு நாங்கள் குறைக்கல அப்படின்ட்டாங்க. ஒன்று, செல்வி ஜெயலலிதாவுக்கு இதே மாதிரி ரைஸ் கோட்டாவை குறைச்சது மட்டுமில்லை, விலையும் கூட்டினாங்க. அப்போ சொன்னாங்க, நாட் ஓன்லி பிலோ பாவர்ட்டி லைன், ஈவன் ஃபார் த எபோவ் பாவர்ட்டி லைன் ஐ வில் சப்ளை தம் இஃப் இட் மேட்டர்ஸ் தட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் டு சஃபர் a loss of or the கூடுதல் expenditure of 1,180 crores I will bear it அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பேட்டி கொடுத்தாங்க. 2. 3வது, அமர்த்தியா சென் உட்பட எல்லா விதமான நோபல் லாரியட்ஸ் எல்லாம் இந்த நாட்டில் பிடிஎஸ் சிஸ்டத்தை பற்றி தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது they said it is wonderful. ஏன்னா அவங்க ஏழையை பார்த்தாங்க, நாமளும் அதையே பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் அந்த வலி நம்மளுக்கு தெரியும். பிடிஎஸ் இல்ல சார், பணம் கொடுக்கிறது 1000 ரூபாய் தான். பணம் கொடுக்கறதா இங்க நடக்குது. பணம் கொடுக்கறத பத்தி பேசும்போது இதே அக்னீஸ்வரன் இது வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாடும் கேரளாவும் சிறந்தது பிடிஎஸ் சிஸ்டத்துல. இவர்கள் தான் வந்து சொன்னாங்க, அதிமுக சார்பா பேசும்போது எல்லாருக்கும் ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இப்ப வந்து அப்படியே மாத்தி நீங்க தானே அனைவருக்கும் சொன்னீங்க, அதிமுக சொல்லலையே. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்டது